ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லியிருந்த, அங்கிள் அவர்களேன்னு சொல்லியிருந்த, அதுக்கு முன்னாடி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே முழுசாக சொன்னேன். இப்போ ஸ்டாலின் சார், ஸ்டாலின் சார். இந்த மாற்றம் எதனால்? உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து அரசியல்வாதி ஆகிட்டார். சின்ன பையன் நீ வந்து ஒரு நண்பர், யாருக்கு யார் நண்பர்? எப்படி ஸ்டாலினுக்கு வந்து இவர் நண்பராகிடுவார்? இப்போ அரசியலில் முட்டாள் யாருன்னா விஜய் தான் சொல்கிறாங்க. அரசியலில் மக்க யார்? அவன் தான் சொல்ல, விஜய் தான் சொல்கிறாங்க. சரி, உன் பேச்சாவது அறிவார்த்த பேச்சிருக்கா? அதுவும் கிடையாது. போகிற போக்கில் ஒன்று நான் சொல்லிட்டு போகிறேன். ஊழல் கட்சின்ற செங்கோட்டையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அடித்தோணிலேருந்து கத்துனானே ஒன்றும் புரியவே இல்லை. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை விட்டு தூரமாக போய் நின்று நான் இடுப்பில் கை வச்சுக்கின்னு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என் வழி நேயர்களுக்காக மீண்டும் நம்ம சேனலில் பேச வந்திருக்கீங்க. இன்றைக்கி என்ன டாபிக்னு உங்களுக்கே தெரியும். என்னென்னா, வேலூரில் விஜய் அவர்கள் மாநாடு நடத்துனார். அது மாநாடுன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ரசிகர் கூட்டம் தான் சொல்ல முடியும், ரசிகர் மீட்டிங் தான் சொல்ல முடியும். என்னடா தவளை வித்தை, குரலி வித்தை எல்லாம் காமிச்சா உங்களுக்கு தெரியும். நீங்கள் 500 பேர் வந்தாலும் அதான் பண்ணுறீங்க, 5 லட்சம் பேர் வந்தாலும் அதான் பண்ணுறீங்க. ஸோ இவங்கெல்லாம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. சரி, நம்ம அவங்களுக்கு ஒதுக்கிடுவோம். இப்போ இவர் என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு வாட்டியும் ஒரு விஷயத்தை படித்து சொல்லியிருந்தார். என்னடா இவரு இத்தனை நாளாக வந்து கண்டினியூ படிச்சுட்டு தான் இருக்காரு நினச்சிட்டு இருந்தோம். நம்ம ஏதோ உண்மையிலே வேஷம் கலைஞ்சிச்சு. இன்னைக்கு பார்த்தா ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இதை சொன்ன உடனே எடுத்து 2 நிமிஷம் இப்படி நடந்து வரவும், அவங்க உங்கள் ஸ்டைலில் அழுகவும், உங்கள் ஸ்டைலில் கண்ணீர் விடவும், சாரிப்பான்னு சொல்லிட்டு வர்றோம். சரி, அது டூப்ளிகேட்டாக இருந்தால் கூட அது என்னன்றாங்க, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. சார், இது திமுக பரப்படம் தான். அது எப்படி எழுதின ஒரு சென்டென்ஸ் கூட மாறாமல் எப்படி எழுதுறோம்? எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆகிருக்கணும்ல சார். இது ஏற்கனவே தெரிஞ்சு நான் ஒரு சம்பவம் சொல்லுவேன். நீங்கள் பின்னாடி வாங்க. கள்ளக்குறிச்சியில் ஒரு ஒரு வயசானம்மா காலில் விழுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அது ஸ்கிரிப்டு ஆல்ரெடி வந்து ஃபேப்ரிகேட் பண்ணது, ரெடி பண்ணி வச்சது. அதுதான் ஆரம்பம், புரியுங்களா? அரசியல்வாதி, அதாவது சினிமாவில் எப்படி ப்ரொமோட் பண்ணாங்களோ அந்த மாதிரி வந்து இதையும் வந்து இவங்க வந்து அரசியல் வாழ்க்கையும் ப்ரொமோட் பண்ணுற எண்ணம் தான் முதல் கட்டமாக அது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கூட்டத்தையும், விக்கிரவாண்டி கூட்டத்தில் நீங்கள் எல்லாமே எடுத்தீங்கன்னா ஸ்கிரிப்டு தான், எதுவுமே வந்து சுயமாலாம் கிடையாது. நிறைய நிகழ்வு, அடுத்தடுத்து நிறைய நிகழ்வு நம்ம பார்த்துட்டே வந்திருப்பீங்க நீங்கள். ஒரு அது மதுரை மாநாடாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்கிரிப்டு. எப்படியாவது பரபரப்பே வரும். திடீர்னு துப்பாக்கியோடு ஒருத்தரை பிடிச்சாங்க, தெரியுமா உங்களுக்கு? துப்பாக்கியோட மதுரையில் வந்து ஒருத்தரை வந்து இது பண்ணாங்க, இந்த பவுன்சர். இதெல்லாம் செட்டிங், இது எல்லாமே இவங்களுக்குள்ளே பேசிட்டு செய்கிறது தான். அதனால் இது வந்து இது உண்மை இல்லைன்றது அது இன்னும் ஒரு நாளை தெரிஞ்சுன்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நான் கேட்குறேன், எதுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடித்தவனிலேருந்து கத்துற? உனக்கு வரலாறும் தெரியல, அந்த வேலூர் எதனால் பேர் வந்தது தெரியாது, அந்த மக்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே தொழில் என்ன தொழில் இருக்குது தெரியாது, மக்களுக்கு பிரச்சனை என்ன தெரியாது, இப்படி எல்லாமே தெரியாது. நீங்கள் எடுக்கணும்னா எதெல்லாம் எடுக்கணும் சார்? நீங்கள் சிப்பாய் கழகம் உருவானது சார் வேலூரில். நீங்கள் பல்லவர்களான கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டுலேருந்து நீங்கள் எடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் பேசிடலாம். எந்தெந்த மன்னர்கள்லாம் ஆண்டு வந்திருக்கிறாங்க, அடுத்தடுத்து கடைசியாக திப்பு சுல்தான் வரைக்கும் எப்படி ஆண்டாங்க, பிரிட்டிஷ்காரன் வந்து பார்த்தீங்கன்னா யாரை சிறைப்படுத்தினா, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை வந்து எதுக்காக வேலூர் கோட்டை கட்டப்பட்டது, என்ன நோக்கம், யார் தான் அங்கே சிறை வைக்கப்பட்டாங்க, வேலூரோட வந்து பார்த்தீங்கன்னா தொன்மை என்ன, இப்படி நிறைய பேசலாம். மக்களுடைய கலாச்சாரம் எல்லாத்தையும் பேசலாம். ஆனால் கடைசியில் நீங்கள் என்ன கேட்டால் மக்கள் பிரச்சனையும் பேசலை. நீ அங்கே போய் என்ன பேசுனா ஒப்பாதி வச்சுட்டு இருக்கிற. ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லியிருந்த, அங்கிள் அவர்களேன்னு சொல்லியிருந்த, அதுக்கு முன்னாடி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே முழுசாக சொன்னேன். இப்போ ஸ்டாலின் சார், ஸ்டாலின் சார். இந்த மாற்றம் எதனால்? இப்போ புரியுதுங்களா? ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு அம்சம் நீ பேசுனதில் ஏதாவது ஒரு அம்சம் உனக்கு புரியுதா? அவனுக்கு புரியுதான்னு முதல்ல கேளுங்க, விஜய்க்கு புரியுதான்னு கேளுங்க. ஏதோ இதெல்லாம் மக்களுக்கு செய்வேன்ற, நீ செய்கிறத எப்படினாலும் நீ தேர்தல் அறிக்கையில் விட்டாகணும். தேர்தல் அறிக்கையை இப்போயே விட, அதுக்கப்புறம் மற்ற கட்சிகள்லாம் நீ போயிடுற. அதை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு வந்து அண்ணா அறிவாலயம் பக்கம் போகிறவங்களாம் கூட்டணி கூப்பிடுறேன்ற. உனக்கு யார் வந்திருக்கிறாங்க தெரியுமா? இன்றைக்கி தெரியுமா சார்? பெரிய கட்சி கூட்டணி சேர்ந்துருக்கு விஜய் கூட. என்ன கட்சி தெரியுமா? மண்டூரி ராமச்சந்திரனுடைய புதிய கட்சியை இன்னும் ஆரம்பித்து எலெக்ஷன் கமிஷன்லாம் பதிவு பண்ணல. இது 2 நாள் கூட ஆகலை. அவங்களே நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு தூங்கி எழுந்து கோட்டை சாமின்னு ஒரு படத்தில் இந்த கவுண்டமணி பரம்பரை எழுந்து உட்காந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரா.
பண்டுரி ராமச்சந்திரன் பேர் கூட சொல்ல மாட்டானுங்க. புதிய கட்சி ஆதரவு, பண்டுரி ராமச்சந்திரன் வந்து ஆதரிக்கிறாரு, புதிய கட்சி தொடங்கிட்டாரு. ஏதாவது எடுபடுமான்னு பாருங்க. இல்லை சார், இன்னொரு முக்கியமான விஷயம் கேளுங்க. ஸ்டாலின் அவர்கள் நண்பர்ன்றார் அவர். சார் யாருக்கு யார் அப்புறம் கோவம் வந்துடும், அப்புறம் ஏதாவது சொல்லிட போகிறேன். யாருக்கு யார் நண்பர் சார்? நான் தான் சொல்கிறேன்ல உங்களுக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவிர்க்க முடியாமல் இதை சொல்கிறேன் நான். நீ கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே வந்து அரசியல்வாதி ஆகிட்டார் ஸ்டாலின். உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து அரசியல்வாதி ஆகிட்டார். சின்ன பையன் நீ வந்து கேட்டால் அவர் நண்பர். யாருக்கு யார் நண்பர்? எப்படி ஸ்டாலினுக்கு வந்து இவர் நண்பர் ஆகிடுவார்? ஒரு பொலிட்டிக்கல் இமேஜ் வேண்டாம், அரசியல் கட்சி தொடங்கி தான் நண்பர் ஆகிடுவியா நீ? அப்போ அங்கிள்னு சொன்னியா, அது என்ன? அப்போது கேலி கிண்டல் தானே. இப்போ புரியுதுங்களா? அங்கிள்னு சொன்னேன், அங்கிள் எப்படி சார் நண்பராக முடியும்? நீங்கள் சொல்லுங்கள் சார். எப்போ தெரியுது என்னன்னா இதெல்லாம் கிண்டலுக்கு சொன்னது. அப்போ நான் கேட்குற நண்பர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, ஸ்டாலின் அங்கிள், இப்போ என்னாச்சு சார்னு சொல்ல வச்சோமா? இதுதான் இதில் முக்கியமான விஷயம் ஒன்று கவனிக்கணும். சமீபத்தில் ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. யாருடைய வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜல்லிக்கட்டு போராட்டப்போ ஒரு பெண்மணி வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆனாங்க. அவங்க தான் ஜூலி அப்படின்னு. ஆமாம் தெரியும், ஜூலி தெரியும், சொல்லுங்க. அவங்க மேலே ஆலையில் திடீர்னு பார்த்து இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, நீ சும்மா இருந்தாலே போதும் 50 உயிர் 500 உயிர் ஆக்கிட்டத இந்த மாதிரி பேசி பேசி காலை அவங்க ஏன் அவங்களுக்கு கோவம் வந்திருக்குன்னா, காளையை பற்றி ஒரு பேசியிருக்காரு. காளை 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 புல்லு கொடுக்குற காளை. ஆமாம் கதை அதை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. கழுவி ஊற்றிருக்காங்க. நான் தான் சொல்கிறேன் சார். சார் கதை எவ்வளோ கதை இருக்குங்க சார். நான் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இந்த காணொலி பார்க்குறேன், கூர்ந்து கவனிங்க. இந்த வேலூர் மாவட்டம் ஒரு காலத்தில் இந்த சுற்று வட்டாரம் எல்லாமே திருப்பத்தூர், ஆம்பூர், வாணியம்பாடி இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து தருமபுரி வரைக்கும் கிட்டத்தட்ட போயிடும்னு வச்சுங்களேன். தருமபுரி கிட்ட, ஏன்னா அது தகடூர் நகரம்னு அழைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட வேலூர்ன்றது ஒரு மையமான இடம். அங்கே வந்து 16ஆம் நூற்றாண்டுலேருந்து பல சாம்ராஜ்யங்கள் இருக்குது. அதை தொடர்ந்து கடைசியாக வந்து முகலாயர்கிட்ட வந்து போயிருக்காங்க. முஸ்லீம் அதாவது வந்து திப்பு சுல்தான்கிட்ட வந்து வந்திருக்கு. திப்பு சுல்தான் வந்து கடுமையாக வந்து வெள்ளையரை எதிர்த்து போராடி இருக்கிறாரு, பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து. திப்பு சுல்தான் குடும்பத்தையே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டையில் வந்து வேலூர் கோட்டையில் வச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இலங்கையில் இருக்கிற ஒரு மன்னரை கொண்டு வந்து அங்கே வந்து கைது பண்ணி வந்து சிறை வச்சு அங்கே வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்படி வந்து அந்த கோட்டையே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொலைப்பகுதி தான் அது. சரிங்களா? இதை நீ சொல்லணும். சரி, இதை தாண்டி நீங்கள் ஒன்று கேட்டால் அடுத்த கட்டமானு கேட்டால் வந்து அந்த வேலூர் நகரம், இந்த வேலூர்ன்ற பேர் எதனால் உருவாச்சு அதை சொல்லணும். வேலூர்ன்ற பேர் உருவானதுக்கு காரணமே நல்லியக்கோடன்னு சொல்லிட்டு ஒரு மன்னர். அந்த மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10க்கும் மேற்பட்ட வந்து ராஜாக்கள் வந்து படையெடுத்து வரும்போது அவர் முருகனை வேண்டி வந்து வெற்றிக்காக முருகனை வேண்டுறார். அப்போ முருகன் வந்து என்ன சொல்கிறார் வந்து அவருடைய கனவுல வந்து நீ காலையில் பொழுது விடிஞ்சதும் நீ போய் குளத்தை பாரு, அந்த குளத்தில் இருக்கிற தாமரை பூக்களை பறித்து வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் மீது வீசு அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி என்ன செய்கிறார் கேட்டால் தாமரை மலர்களை வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்து போருக்கு போயிருக்கேன்னா அந்த தாமரை பூக்களை வந்து வீசும்போது அது வேலாக மாறி எதிரிகளை துவம்சம் பண்ணுது. இது வரலாறு சார், இது வரலாறு. இதை சொல்லுவியா? இது ஒரு கதை, சின்ன ஒரு லைனில் சொல்லிட்டேன். இதை விட்டுட்டு காளமாடு புல் அதை வந்து பண்ண காளமாட்டுக்கு புல் கொடுக்குறதும் அரசாங்கத்தை நடத்துறதும் ஒன்றா சார்? என்ன சார் நியாயம் வேணாமா சார்? மனசாட்சி வேணாமா? காளமாட்டுக்கு புல் கொடுக்குறதும் நிர்வாகம் பண்ணுறதும் ஒன்றா சார்? நான் கேட்குறேன். காளை மாடு முக்கியத்துவம் தான் சார். ஜல்லிக்கட்டுக்காக போராடினது உண்மை. மாடுகளுக்காக வந்து சீமான் வந்து மாடுகளுக்காக ஒரு மாநாடே நடத்தினார். அப்போலாம் கேலி கிண்டல் பண்ணீங்க. இதே நக்கல் பண்ணீங்க. இதே சீமான் பண்ணால் நக்கலாக தெரியுதுல்ல உங்களுக்கு. இப்போ நீங்கள் காளமாட்டுக்கு புல் கொடுப்பணும் உதாரணம் சொல்கிறேன். ஒரு அரசாங்கத்தை நடத்துறதுக்கு காளமாட்டுக்கு புல் கொடு, அது என்ன காளமாடு? ஏன் பசுமாடு சொல்ல மாட்டியா? இப்போ புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து எவனோ ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதி தர்றது சார். அதை வந்து என்ன செய்கிறது வந்து ஒரு இஷ்டத்துக்கு அழகிறது, அப்படியே பொங்குறது, அடித்தோணிருந்து கத்துறது. 2 பேருக்கு தான் போட்டி, 2 பேருக்கு தான் போட்டி. இதே சொல்லி நடப்பேன். நான் கூட சொல்கிறேன், 2 பேருக்கு தான் போட்டி. எனக்கும் சாட்டை துறைமுருகனும் தான் போட்டி. 2 பேருக்கு போட்டி. யாருங்கன்னா இவனை கலாய்க்கிறதுல 2 பேருக்கு தான் போட்டி. எனக்கும் தம்பி சாட்டை துறைமுருகன் தான் போட்டியே. இங்கே பேசுகிறோம் போட்டி எது கேட்டாலும் நாங்கள் தான் பிரைமரி போர்ஸ் டிஎம்பி. இப்போ அவன் பயந்துட்டான் சார். நாம் தமிழர் மாநாட்டை பார்த்து இவன் பயந்துட்டான். உண்மை
உண்மை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் ஏன் உலக அளவில் இந்த மாதிரி மாநாட்டை பார்க்கவே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு கூட்டம், கட்டுக்கோப்பான கூட்டம், குடும்பமாக வந்து இங்கே வந்து இப்போ வந்து அந்த மாநாட்டை கலந்துறாங்க. இதை பார்த்தவொடனே இவனுக்கு பயமாயிடுச்சு. இப்போ அரசியல் களம் மாறுது, டிஎம்கே விசஸ் என்டிகே மாறுது. அது இவனால் ஜீர்ணிக்க முடியல. புலம்புறாங்க ஒரு பக்கம், ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு பக்கம் புலம்புறாரு, சீமான் வந்து ஓட்டை பிரிக்கிறாரு, இதான் வந்து வீட்டு கூரையாவது பிரிக்கிறதுக்கு பிரிக்கிறாரு, அதை பிரிக்கிறாரு, இதை பிரிக்கிறாரு. இங்கே கொள்கை உள்ள ஒரு கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக சைடில் இருக்குது. ஏதோ ஒரு கொள்கை அவங்க எடுத்துக்கிட்ட கொள்கை கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சங்கம் ஆகிட்டாங்க. 13 கட்சி கூட்டணியில் இருக்குது. இன்னொரு பக்கம் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்க கொள்கை, அதே கொள்கைகள் தான். அங்கே வந்து ஒரு 10 கட்சி கூட்டணியில் 7 கட்சி கூட்டணியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் 7, இன்னும் அங்கே டிக்ளேர் ஆகலை. இங்கே 13 கட்சி கூட்டணி, அங்கே 7 கட்சி கூட்டணி இருக்குது. இதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து தமிழ் தேசியன்ற வலுவான ஒரு கொள்கையை முன் வச்சு தனித்து களம் காண்றாங்க, தனித்துவத்தோடு களம் காண்றாங்க. ஆனால் உன் நிலைமை என்னன்னு யோசிச்சுப்பார். நீ எந்த அடையாளத்திலேயாவது இருக்கிறியடா? திராவிடமும் இல்லை, தமிழ் தேசியமும் இல்லை, இதை எல்லாத்தையும் கடந்து வேற வந்து ரஜினி சொன்ன மாதிரி ஆன்மீக அரசியலையாவது இருக்கிறியா? அதுவும் கிடையாது. என்ன உன்னுடைய நோக்கம் என்ன? ஏதாவது தெரியுதா சார்? சிஎம் ஆயினும் வந்து கோட்டசாமி மாதிரி கனவு காண்றேன். சிஎம் ஆயினும் நம்ம ராத்திரிலாம் கனவு காண்றேன். சிஎம் எப்படி ஆக இந்த தற்கொலை கூட்டங்களை வச்சுக்கிட்டு? முழுக்க ஒரு வந்து ஒரு அரசியல் புரிதலற்ற ஒரு நபர். தெளிவாரிச்சு அரசியல் சுத்தமாக தெரியல. ஜீரோயாம், மடையாம், மக்குயாம், முட்டாள், இப்படி பேர் எடுத்துட்டான் சார். இப்போ அரசியலில் முட்டாள் யாருன்னா விஜய் தான் சொல்கிறாங்க. அரசியலில் மக்கு யார்? அவன் தான் விஜய் தான் சொல்கிறாங்க. சரி, உன் பேச்சாவது அறிவார்ந்த பேச்சிருக்கா? அதுவும் கிடையாது. போகிற போக்கில் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போகிற ஊழல் கட்சின்ற செங்கோட்டையின பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதுதான் கோபம் வராது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்காக கேட்க தோணுது என்னென்னா, கரூரில் 47 பேர் இறந்தப்போ அழுவாத இந்த விஜய், முதல் மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட 5-6 பேர் இருந்தாங்க, அப்பா அழுவாத விஜய். கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடிச்சு இறந்தவங்கள நேரில் போய் சந்திச்சாரு, அப்பா அழுவாத விஜய். இதுக்கெல்லாம் அழுவாத விஜய் என்ன கலாய்க்கிறாங்க, என்ன வெறுப்பேற்றுறாங்க. இதுக்கு போய் அழுவாத ஸ்டேஜில் சார் அசிங்கப்படுத்துறாங்க. நான் கேட்குறேன் ஒரு கேள்வி, 3 கேள்வி நான் கேட்குறேன் சார். 50வது பிறந்தநாளுக்கு லவ் ஃபார் எவர்னு சொல்லிட்டு ட்விட்டு போடுறாங்க சார். த்ரீஷா எத்தனை பேருக்கு அது மாதிரி போட்டிருக்காங்க? சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு லவ் ஃபார் எவர்னு? கமல்ஹாசன் போட்டிருப்பாங்க, ரஜினிக்கு போட்டிருப்பாங்களா, தனுஷுக்கு போட்டிருப்பாங்க, சிம்புக்கு போட்டிருப்பாங்களா? அதை தான் சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன். நீங்கள் லவ் ஃபார் எவர்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறது ட்விட்டு போடுறாங்க த்ரீஷா. சரி, அதுக்கு பிறகு இதை நீ கண்டிக்கிற நபர் என்ன லட்சணம்? தனி விமானத்தில் ட்ராவல் பண்ணுற ஒன்றா போகிற, மாஸ்கெல்லாம் போட்டு திருட மாதிரி மூடிக்கிட்டு போகிற. மாஸ்க் இது கொரோனாவே கிடையாதுடா. இந்தியாவில் கொரோனா கிடையாது, ஆனால் நீ மட்டும் மாஸ்க் போட்டு போகிற. இன்னும் கொரோனா வந்துட்டா மாதிரி போகிற. பார்த்தோமா இல்லையா? தனி விமானத்தில் போகிற. ரைட்டு. அதுக்கப்புறம் 3வது கட்டம் நாய்க்குட்டி தூக்கி வச்சுருக்கிறேன். நாங்களாம் நாய்க்குட்டி வாங்கி கொடுத்தோம். 1 மாதத்துக்கு முன்னாடி தான் நாய்க்குட்டி வந்து நாய் செத்து போச்சு, என் மகன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அது ஒன்று ஒப்பாரி வச்சுட்டு நாய்க்குட்டி தூக்கி நிற்க வச்சுட்டேன். இந்த 3 நாங்கள் சொன்னோமா? அசிங்கப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் அசிங்கமாக தெரியலையா உனக்கு? கல்யாணமாகி பொண்டாட்டி இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, நீ ஒரு அரசியல் கட்சியோட தலைவர், ஒரு கண்ணியமான ஒரு பொறுப்பில் இருக்கிற லட்சம் தொண்டர்களை நீ வந்து பார்த்தீங்கன்னா வழி நடத்துகிற ஒரு தலைவன் நடந்துக்கிற லட்சணமாக இது. அது அசிங்கமாக தெரியலையா அவனுக்கு? த்ரீஷாவோட தனி விமானத்தை போது அசிங்கம் தெரியல, நாய்க்குட்டி தூக்கி வச்சு அசிங்கம் தெரியல, லவ் ஃபார் எவர்னு போடும்போது அசிங்கம் தெரியல. இப்போ அசிங்கமாகுதுன்னா நடத்தை எப்படியோ அதை வச்சு தான் சார் உனக்கு நடத்த சரியில்லை. அசிங்கமாக நீ நடந்துக்கிட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க, என்ன அசிங்கப்படுத்தினோம்? மக்களையே இழுத்துக்கிற மக்களை எப்படி மக்கள் வந்து ஒத்துக்குவாங்க? ஒன்று இப்படி தான் இருக்குது. நீ இன்னொரு பக்கம் சொல்கிற, வீட்டில் வந்து இதுக்கு முன்னாடி சொன்னான் வீட்டுக்கு 1 ஓட்டுன்னா, அப்போ இன்னொரு ஓட்டு இருக்குன்னா, அப்புறம் அதுக்கு ஒரு கதை எடுத்தான். 2 ஓட்டு, ஒன்று விஜய் ஓட்டு, ஒன்று விஜய் ஓட்டு. எவனோ எழுதி கொடுக்குறான் போது இதெல்லாம் பேசுகிறான் அப்படின்னு. இப்போ என்ன சொல்லிட்டான், மீதி இருக்க ஓட்டு என்ன ஆகுண்டா? உனக்கு 1 ஓட்டு விழுது, அப்போ மீதி இருக்க ஓட்டு அப்போ அதெல்லாம் டிஎம்கே போயிடுமா அந்த ஓட்டு அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 2 வேட்பாளராம் வீட்டுக்கு, விஜய் வேட்பாளராம். ஏன்னா பைத்தியம், ஒரு வீட்டுக்கு 2 வேட்பாளர் நிற்க முடியுமா? மீதி இருக்கவங்களாம் ஓட்டு போடுவாங்களாம், இவங்களாம் வேட்பாளராம், வீட்டுக்கு 2 வேட்பாளர். பைத்தியம் போல சார், ஒரு புரிதலெல்லாம் பேசியிருக்கிறான். 234 பேர் நிற்க முடியாதுடா அதுக்கு மேலே. இல்லை சார், நீங்கள் ஸ்கிரிப்ட்னு சொல்லும் போதே எனக்கு தோணுது, இப்போ என்னென்னா இவர் ஃபுல் ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சு எழுதி படிச்சுட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு எனக்கு இன்றைக்கி டவுட் இருக்குது சார்.
இவன் முன்னால் அடித்த சரக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வேலை செய்தா என்னன்னு தெரில. எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அடித்தோணிலேருந்து கத்துனானே ஒன்றும் புரியவே இல்லை. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை விட்டு தூரமாக போய் நின்று நான் இடுப்பில் கை வச்சுக்கின்னு இன்னும் சீன் அப்படியே நல்லா தெரியுது, நடிக்கிறான்னு தெரியுது. சினிமாவா இது? நான் கேட்குறேன், சினிமாவா சார் இது? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் திடீர்னு பழைய கதை ஆரம்பிச்சுனான்னு கேட்டால் 2 பேருக்கு தான் இங்கே போட்டியே, ஒன்று டிஎம்கே ஒன்று டிவிகே, ஒன்று பைத்தியம் மாதிரி இருக்காது. கருத்தியல் ரீதியாக பேசலை. 1.25 மணி நேரம் சீமான் பேசுகிறாரு நாம் தமிழர் மாநாட்டில். அதில் காப்பி ஒரு 10 நிமிஷம் பார்த்து காப்பி வச்சுன்னு பேசக்கூடாதாரா? நான் கேட்குறேன். ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து பேசுகிறல்ல, ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு தான் பேசியிருக்கலாம். ஓ, ஒரு அரசியல் கட்சினா இப்படிலாம் இருக்குதா, இவ்வளோ கொள்கை இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். 1.25 மணி நேரம் பேசுகிறாரு, அசராமல் நிற்கிது கூட்டம். அப்படியே இந்த தற்கொலைகள் எதுக்கத்தாலும் கை தட்டின்னு எதுக்கத்தாலும் விசில் அடிச்சிட்டு இதுங்கிட்ட போய் பேசியிருக்கிற. இதில் வேற வந்து பேசுகிறாரு, என்டிஏ வந்து இலக்கு வைக்கிறாங்க. இதுனா சார் தேர்தல், இது வந்து சட்டமன்ற தேர்தல், இது பாராளுமன்ற தேர்தல். இந்த கதைலாம் தெரியாதா? பிஜேபி 10 எம்எல்ஏ ஜெயித்தாலும் அவங்க ரூலிங் அவங்க தான் பண்ணுவாங்க. ஏடிஎம்கே டம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிறது எல்லாம் அக்மார்க் அடிமைங்க. அதைத்தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. டிஎம்கேல பிஜேபியை டார்கெட் பண்ணுறாங்க. அந்த புரிதல் உனக்கு இல்லை. இப்போ இந்த 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 கூட்டத்தில் என்ன சொன்னீங்கன்னா, ஏடிஎம்கே விட்டுட்டேன், பிஜேபியை விட்டுட்டேன், டிஎம்கே ஸ்டாலின் சாருக்கும் எனக்கு தான் போட்டி. இப்படியே நைட்லாம் புலம்பிட்டு இருப்பான் போது சார், பைத்தியம் போல. இல்லை சார், இன்னைக்கு நம்ம தான் வந்து பல வீடியோக்களை சொல்லியிருந்தோம். ஒரு தண்ணி குடிக்கிறீங்களா, பந்தல் போடுறீங்களா, ஒரு வெயில் நம்ம தான் சாப்பாடு போடுறீங்களா கேட்டோம். முழுக்க நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மீடியாவில் பேசியிருக்கேன். பந்தல் ஏன் போடல, ஏன் வந்து சேர் போடல, பெண்களுக்கான இயற்கை உபாதை இருக்கா இல்லையா, ஏன் சேர் போடல, பிபி சுகர் இருக்கலாம் என்ன ஆகும், வெயில் உச்சி வெயில் மலையிலேருந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். சோறு போட்டியா கேட்டது நான். இன்னைக்கு எல்லாமே நடந்தது. அப்போ ஒன்று சொல்லணுமா உனக்கு? அந்த சாப்பாடு எப்படி போட்டாங்கன்னு பார்த்தீங்களா நீங்கள்? சார் ஏதோ ஒரு கர்மம் சார். நான் சொன்னேன், அது கூட போடலையே போன தடவை. நான் தான் சொன்னேன் சார், ஆனால் ஒரு புடி சாதம், தயிர் சாதமோ ஏதோ ஒரு கட்டு சாதம் கூட கொடு. ஆனால் வந்து 10 ரூபா வெறும் வயிற்றோடு அனுப்பாத. அழகாக முறையாக நடத்தணும் சார். வரவங்களுக்கு எல்லோரும் காஃபி கொடுக்கலாம். 5000 பேர் தானே சார்? 5000 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்த உடனே ஒரு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ நேரம் நீண்ட நேரம் உட்காந்தோம்னா ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். பணம் மகிழ்ச்சி உச்சத்துலேருந்து கூட வந்தேன்றா 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறேன்னு சொன்னால சார். இவன் தான் கூட இருக்க அத்தனை பொறுக்கிகளும் எல்லாம் வந்து பார்த்தா கொள்ளடிச்சு வச்சிருக்க பணம் இருக்கா இல்லையா? நான் கேட்குறேன். அதை வச்சு நான் இருக்கிறேன் அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன். இல்லை யாருக்கு கொடுக்க போகிற பொண்டாட்டி பிள்ளைங்க இவங்க தான் எல்லாமே. எவனுமே பொண்டாட்டி கிடையாது சார், தெரியும்ல. அதை வச்சுனா பொண்டாட்டி கிடையாது, மரியம் பொண்டாட்டி கிடையாது, விஜய்க்கு பொண்டாட்டி கிடையாது. அது எல்லாம் இருக்கிறாங்க. நான் இல்லை, எல்லாம் பேச்சுலர்ஸ் என்ஜாய் பண்ணுறானுங்க வாழ்க்கையை. பொண்டாட்டிகள் வந்து நடுரோட்டில் விட்டு அப்புறம் பணம் மகிழ்ச்சி தானே இருக்காது. யார் எடுத்துகிட்டு போக போகிறாங்க? மக்களுக்கு செலவு பண்ணுங்க. சாப்பாடு வந்து அழகாக வந்து சேர் போட்டு நாற்காலி வந்து உட்கார டேபிள் போட்டு அது பரிமாறுறது எப்படி இருக்குது? என்னவோ பொட்டலம் போட்டு பிச்சைக்காரங்களுக்கு தூக்கி போடுற மாதிரி போடுறீங்க. இந்த எத்தனை ஜென்மம் ஏற்கனவே ஒரு தடவை விற்கிற இது மாதிரி நடந்தது. தண்ணி பாக்கெட் பிஸ்கட் பாக்கெட்லாம் தூக்கி போட்டது. அழகாக வந்து டேபிள் போட்டு எவ்வளோ ஆயிடும் காசு அதுக்கு? நான் கேட்குறேன். எவ்வளோ மக்கி போட எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க? 200 கோடி 300 கோடி சினிமாவில் சம்பாதிக்கிறீங்க. எவ்வளோ சில ஆயிரங்கள் தான் சார் ஆகும். இத்தனைக்கும் ஒரு டேபிளை போட்டு பரிமாறி வந்து போடுவீங்களா? 5 பந்தியாக போடுங்க சார். 1000 பேர் கூட உட்கார வைக்கலாம் சார். ஒரே ஒரு வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் வரிசையை அட்டி போட்டிங்கன்னா அதே இடத்துல நான் சொல்கிறேன், அதே இடத்துல டேபிள் போட்டு அரேஞ்ச் பண்ணி சாப்பாடு போட முடியும். 5000 பேர் தானே சார். அப்படி பேக் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அழகாக கவுண்டர் வச்சு ஒரு கவுண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரிசையாக கொடுக்கணும். நாயை நடத்துகிற மாதிரி நடத்துறீங்க கட்சி தொண்டர்களை. இதெல்லாம் நிர்வாகிகள், தொண்டர் கிடையாது. இவங்கெல்லாம் நிர்வாகிங்க. இதில் வேறு இன்றைக்கி சொல்லிட்டேன் என்னன்னு கேட்டால், என் வண்டி பின்னாடி யாரும் வராதிங்க, நான் கெஞ்சி கேட்குறேன் கொஞ்சி கேட்குறேன்ட்டு. இந்த அறிவியா முதலே இல்லை, விக்கிரவாண்டியில் ஏன் இல்லை? இந்த அறிவியா வந்து மதுரை மாநாட்டில் இல்லை? இந்த அறிவியா வந்து பார்த்தீங்கன்னா கேரளத்து ஊராக தெரிஞ்சே இல்லை? அப்போ ஏன் இல்லை? இப்போ மட்டும் ஞானோதயம் வந்துடுச்சு இப்போ திடீர்னு. ஏன்னா அப்பப்போ ஒவ்வொருத்தர் செத்துனுக்கிறான். எவனை வந்து செத்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே சிக்கலாக்கிறாதீங்க. இதில் வேறு சொல்கிறேன் கேட்டால், என் மேலே பழி போடாதீங்க, முதலமைச்சர் மேலே பழி போடாதீங்க. ஏன்னா இது இப்போ தான் சார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் 41 பேர் சத்ததுக்கு காரணம் நீங்கள் தானேன்னு சொல்லிட்டு. எடப்பாடி பழனிசாமி மேலே சொல்லாமல் இப்படி என்ன சார் நேராக ஸ்டாலின் கிட்ட வந்துட்டேன். ஸ்டாலின் வந்து
ஏன் சார் என் மேலே பழி போட்டீங்க, இன்றைக்கி ஃபுல்லாக நான் எல்லாமே ஆக்டிங் சார், அழுதது எல்லாமே ஆக்டிங். ஆனால் பயம் வந்துடுச்சு, அது கன்ஃபார்ம். அந்த பயத்தை கண்ணில் பார்த்தேன். ஸ்டாலின் சார்னு சொல்லும்போது அந்த பயத்தில் அந்த தோல்வி பயம் கண்ணில் தெரியுது.